பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். கீழடியில் அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா நொய்டாவுக்கு பணியிட மாற்றம் என்று ஏஎஸ்ஐயிலிருந்து இன்றைக்கு உத்தரவு வந்திருக்கிறது. தேசிய தொல்லியல் மற்றும் நினைவு சின்னங்கள் அமைப்புடைய இயக்குநராக தற்போது அவர் இருக்கிறார். இவருடைய கீழடி ஆய்வறிக்கையை ஒன்றிய அரசு திருப்பி அனுப்பியது அது சர்ச்சையானது. அது தொடர்பாக அவரும் ஊடகங்களில் கருத்து தெரிவித்தார். அதாவது ஏஎஸ்ஐ கேட்டிருப்பதை போல எந்த கூடுதல் விவரமும் அதில் தேவையில்லை, அவர்கள் கேட்பது வீம்புக்காக கேட்கிறார்கள் அப்படிங்கிற அளவில் அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். இங்கு இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்குடன் கீழடியுடைய தொன்மையை கண்டு அஞ்சுகிறது, அவர்களுடைய சனாதன சின்னங்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்கிற வெறுப்பில் அதை மூடி மறைக்க பார்க்கிறது. இது முதன்முறை அல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் இதே வேலையை தான் செய்தார்கள். அங்கு ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு துண்டுகளும் இரும்பும் தான் கிடைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அதை முடிக்க பார்த்தார்கள். அது இன்றைக்கு இறுதி நிலை எட்டி இருக்கக்கூடிய சூழலில் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதற்காக தள்ளி போடுகிறார்கள், காரணம் சொல்ல பார்க்கிறார்கள். இந்த காரணங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றனவே தவிர அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கீழடி பற்றிய எந்த பெருமிதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ 2026 தேர்தல் வரப்போகிறது. இது ஒரு டாப்பிக்காக பாஜகவுக்கு இருக்கிறது. வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கே மறுபடியும் டிரான்ஸ்ஃபர். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் இப்போ மட்டும் நடக்கல, 2017 கூண்டோடு ஒட்டுமொத்த 26 அதிகாரிகளோடு சேர்த்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அதுக்கு எதற்காக இந்த டிரான்ஸ்ஃபர்? கூண்டோடு டிரான்ஸ்ஃபர். அதாவது ஒரு நபருக்கு டிரான்ஸ்ஃபர் நடக்குதுங்கிறது வேற, அதை கூட நிர்வாக காரணங்கள்னு பார்க்கலாம். ஒரு ஆய்வு குழுவையே மொத்தமாக கூண்டோடு அகற்றுகிறீர்கள் என்றால் அதற்கு நோக்கம் என்னன்னு கேட்டபோது அப்போது நிர்மலா சீதாராமன், ஏன் அவரு தான் ஒருத்தர் அந்த ஆளு தான் தோண்டுனாதான் கிடைக்குமா, மற்றவங்கலாம் வேலை செய்ய மாட்டாங்களான்னு ரொம்ப ஆங்காரமாக பதில் சொல்லிட்டு போனார். அப்போ அதெல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளாச்சு. முதல்ல இந்த டைம் லைன் ஒன்று பார்ப்போம். அதாவது 2013 வைகை ஆற்றங்கரையில் தள ஆய்வு நடத்தி 293 தளங்களை பட்டியலிட்டு அதில் கீழடி ஒரு முக்கிய குடியிருப்பு தளமாக அடையாளம் காணப்பட்டது. 2015 அன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. 3 கட்டங்கள் மட்டுமே நடந்த அகழ்வாய்வை அத்தோடு நிறுத்தி கொண்டார்கள். 7 கட்டங்களையும் தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை தான் நடத்தி முடிக்குது. மார்ச் 2017 அமர்நாத் ராமகிருஷ்ணன் தமிழ்நாட்டிலிருந்து அஸ்ஸாமுக்கு மாற்றப்படுகிறார். அவருக்கு பதிலாக ஸ்ரீ ரமணன் என்பவரை நினைத்து அவர் இதற்கு மேல் கண்டுபிடிப்பதற்கு இங்கு ஒன்றுமில்லை அப்படின்னு அகழாய்வை நிறுத்திக் கொள்வதற்கு அவர் பரிந்துரை செய்கிறார். அப்ப இருந்துதான் இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்குது. இவருடைய நோக்கமே அதில் எதுவும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுகிறார்கள். பிரச்சனையாச்சுன்னு வைங்க. அப்பதான் சொல்றாங்க அவர் ஒருத்தர் தான், அந்த ஆள் ஒருத்தர் தான் வேலை பார்ப்பாரா, மற்றவங்க எல்லாம் அப்ப டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்க இந்த அம்மா போறாங்க, சம்பந்தப்பட்ட கீழடியை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க ஊர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணாங்க. அப்பதான் கடுப்புல பத்திரிகையாளர்களை பார்த்து இந்த நீங்க உங்களுக்கு அந்த ஆள் தான் வேலை செய்யணுமா, வேற ஆள் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திமிரு தண்டமா பேசுனது கூட தமிழிசையும் இருந்தாங்க. அப்புறம் நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை செல்லும் போது 2018 நீதிமன்றம் தலையீட்டை தொடர்ந்து தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை கீழடி அகழ்வாய்வை ஏஎஸ்ஐயிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்கிறது. 2018 ஸ்ரீரமணன் நிறுத்திய பிறகு களமிறங்கிய தமிழ்நாடு அரசு இனி கண்டுபிடிக்கவே எதுவும் இல்லை என்று அதற்கு முன்பு இருந்த ஏஎஸ்ஐயுடைய ஆய்வறிஞர் சொன்னதற்கு மாறாக அதற்கு பிறகு பல ஆயிரம் பொருட்களை, புதை பொருட்களை 10,000 சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அகழ்ந்து எடுத்தார்கள். 2019 செப்டம்பரில் தமிழ்நாடு தொல்லியல் துறை நடத்திய 5வது கட்ட அகழ்வாய்வு தமிழ் பிராமி எழுத்துக்களுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு இருக்கலாம், இது சங்க காலத்துக்கு முன்னதாக இருக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரைகளை எல்லாம் கொடுக்கிறார்கள். அதே சமயத்தில் அதிமுகவுடைய அன்றைய அமைச்சர் மாபா பாண்டியராஜன் இது பாரத நாகரிகம் முதல்ல மூடி மறைக்க பார்க்கிறது, அதுக்கப்புறம் இது மொத்தமா எழுதுங்க, ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கிற மாதிரி பாரத நாகரிகம், பாரதம்ங்கிற பேர் எப்ப வந்துச்சு, அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு, அதை அப்படியே மொத்தமா மடைமாற்றக்கூடிய ஒரு வேலையில அவர் ஈடுபட்டார்னு வைங்க. 2019 கீழடி 1, 2, 4, 5 ஆகிய கட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் கண்டறியப்பட்ட பல்வேறு பொருட்களை வகைப்படுத்தி ராயல் டெஸ்டிங், கெமிக்கல் டெஸ்டிங், கார்பன் டேட்டிங்க்கு உலகின் தலை சிறந்த ஆய்வுக்கூடங்களுக்கு, நாமளே இதை ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கோம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடாவில் இருக்க பீட்டா, இத்தாலி, இந்தியாவில் பூனேயில் இருக்கக்கூடிய
ஆய்வகம், பெங்களூர்ல இருக்கக்கூடிய இக்பால் யூனிவர்சிட்டின்னு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்படுகின்றன. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 982 பக்கம் கொண்ட இறுதி அறிக்கையை, கீழடி தொடர்பான இறுதி ஆய்வறிக்கையை அவர் ஏஎஸ்ஐக்கு சமர்ப்பிக்கிறார். அதுக்கு முன்பே 2016-17 துவக்க அறிக்கை, இடைநிலை அறிக்கைகள்லாம் தந்திருந்தாலும் முழுமையான அறிக்கையை 2023 தான் அவர் சமர்ப்பிக்கிறார். இன்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அந்த அச்சத்தை கொடுக்குது. இங்கே ஒரு நாகரீகம் இருந்திருக்கும், இங்கே ஒரு தொழிற்சாலை இருந்திருக்கும், இங்கே விலங்குகள் அதாவது உணவுக்கு மான் உள்ளிட்ட விலங்குகளை பயன்படுத்தியிருக்காங்க. திமிழ் உள்ள காளையை இங்கே இருந்திருக்குது, அதனுடைய எலும்புக்கூடுகள் இதெல்லாம் அதாவது சிந்து சமவெளியில் எதெல்லாம் நம்ம அடையாள காணப்பட்டதோ அது எல்லாமே இங்கே இருக்குதுங்கிற ஒரு விஷயமும் இவர் ஓப்பன் பண்ணி விடுறாரு அந்த இன்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் தான் இதை ஊற்றி முடுறதுக்கான ஐடியாவே அவங்களுக்கு வருது. இன்றைக்கு திமுகவுடைய எம்பி வில்சன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பாஜக தங்களுடைய அரசியலுக்கு தேவையான சாதி மதங்கள் தொடர்பான எந்த பொருட்களும் கிடைக்கவில்லை என்பதை அறிந்து கொண்ட காரணத்தால் தங்களுடைய முகத்தில் கீழடி பூசியுள்ள கரியை எப்படி கழுவுவது என தெரியாமல் கீழடி ஆய்வறிக்கையை முடக்குகிறார்கள். இந்த ஆராய்ச்சிக்கு, அகழ்வாராய்ச்சிக்கு தலைமை தாங்கிய தொல்பொருள் ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணாவை அவருடைய தற்போதைய பதவியிலிருந்து மூர்க்கத்தனமாக சர்வாதிகார ரீதியாக மாற்றியதை வன்மையாக கண்டிக்கிறேன். பாஜக அரசு அவருடைய கண்டுபிடிப்புகளை மாற்ற அனைத்து முனைகளிலும் அழுத்தம் கொடுக்கிறது. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக வெளியிட அழுத்தம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அறிக்கையை வாபஸ் பெற்று அவர்களுடைய கதையாடல்களுக்கு, இந்துத்துவ கதையாடல்களுக்கு ஏற்ப கண்டுபிடிப்புகளை நீர்த்து போக செய்யும் ஒரு எஸ்மேன், எதை சொன்னாலும் தலையாட்டக்கூடிய ஒரு மனிதரை அவருக்கு பதிலாக கொண்டு வருவதற்கு பாஜக முயற்சிக்கிறது. திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா தன்னுடைய அறிக்கையை திருத்தி அமைக்க முதலில் உத்தரவிட்ட அதிகாரி திரு HA நாயக். அவர் திரு அமர்நாத் வகித்து வந்த தொல்பொருள் துறை இயக்குநராக கூடுதல் பொறுப்பை இன்றைக்கு ஏற்றிருக்கார். அந்த டிரான்ஸ்பர் ஆர்டர்லயே 2 பேருக்குமான ஆர்டர் தான். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. இது போன்ற வேலைகளால் வரலாற்றை புதைக்க முடியாது. அதிகாரத்தால் அறிவியல் உண்மைகளை வாங்க முடியாது. உண்மை வெற்றி பெறும் அப்படின்னு அவர் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கார். அதாவது அடிப்படையில் இதுதான் பார்ப்பனிய ஜனதா கட்சியுடைய ஆங்காரத்துடைய வெளிப்பாடு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், மோடியை போன்ற ஓட்டு வாங்கக்கூடிய பசி இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியான ஒரு பெருமிதம் கிடைக்கிறது, ஒரு மாநிலத்தில் கிடைக்கிறது அப்படின்னா, இந்த மாநிலத்தில் 39 MP சீட் இருக்குன்னா, கீழடி என் தாய்மடி அப்படின்னு அவர் வராத தமிழ்ல கூட அதுலயும் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு பாக்குறது தான் அவருடைய சுபாவம். அதைத்தான் வழக்கமா அவரு செய்யக்கூடியவர். வேற எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இதைத்தான் அவரு செய்வார்னு வைங்க. ஆனால் அப்படிப்பட்ட மோடி அதனுடைய முகமாக மட்டும்தான் இருக்கிறார் பாஜகவுக்கு. பாஜகவுக்கு உள்ளூர ஓடக்கூடிய உயிர் நாடி பார்ப்பனர்களுடைய சித்தாந்தம். இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது அட் எனி காஸ்ட். இதனால செருப்படியே வாங்கினாலும் பரவாயில்ல. இன்னும் 10 வருஷம் நம்ம அங்க எம்எல்ஏ தோத்தாலும் பரவாயில்ல, இன்னும் 100 வருஷம் தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு MP கூட வராம போனாலும் பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த பிடிவாதம் இருக்கு இல்லையா, அந்த வரட்டு பிடிவாதம் அவங்களுக்கு எதுக்காக வருது? இப்ப என்ன செய்தாலும் இதில் மோடி கிரெடிட் எடுத்துக்க முயன்றாலும், பாஜக எடுத்துக்கொள்ள முயன்றாலும் அதை விட பெருமிதம் அவர்களுக்கு இதில் திமுகவுக்கு தான் கிடைக்கும்னு அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி ஒரு முயற்சியை திமுக எடுக்கவில்லை. நீங்க நாம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், இந்த விவகாரம் நடக்கும் தோறும் திமுகவோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோ இதை பற்றி பேசுகிறார்களே தவிர, தமிழ்நாட்டில் பாஜகவை நாங்களும் எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய தரப்புகள் யாருமே கீழடி அகழ்வாராய்ச்சி ஆய்வறிக்கை முடிவை பாஜக செய்து வரக்கூடிய இந்த வேலைகளை பற்றி எல்லாம் மூச்சு கூட விடுவது கிடையாது. சீமானோ புதிதாக கட்சி ஆரம்பித்திருப்பவர்கள் யாருமே இதை பற்றி பேசுவது கிடையாது. திமுகவும் அதில் கூட்டணியில் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை பேசிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இந்த விவகாரத்தை ஊத்தி மூடுவதுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம்னா, பிஜேபியில் யாருடைய நோக்கம்னு பார்க்கணும். வெறுமனே அதனுடைய அதிகார மோங்களாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, இது காலகாலமாக, அதாவது யார் ஆட்சியில் இருந்தாலும் ஒன்றியம் இப்படித்தான் செயல்படும் இருக்குல்ல. நீங்க இன்றைக்கு ராகுல் காந்தி இருக்கிறார், அவர் பிரதமராக இருந்தார், இது எளிமையா உண்மை வெளியே வருங்கிறது வேற. ஆனால் இதற்கு முந்தைய காலங்களில் எப்படி இருந்திருக்கும்? அப்பவும் இதே தான் நடந்திருக்கும். ஆதிச்சநல்லூருக்கு சொல்றாங்கல்ல, 15 வருஷம் தமிழ்நாடு போராடி இருக்கு. அப்ப என்ன பிஜேபி ஆட்சி தொல்லியல் துறை, தமிழக தொல்லியல் துறையிலையும் கோலோச்சி கொண்டு இருந்தவர்கள் பார்ப்பனர்கள். ஐராவதம் இருக்கட்டும், எல்லா பேரும்
இவங்களா இருக்கட்டும், எல்லா பேருமே இருந்தவர்கள் வந்து பார்ப்பனர்கள் தான் தலைமையில் இருந்தாங்க. அவங்க தான் இந்த தமிழ் பிராமின்லாம் வந்து ஒரு எழுத்தையே இதே பண்ணி வச்சு ஒரு டேர்ம் பண்ணி விட்டதே. அப்படியேப்பட்ட நபர்கள் இருந்துமே கூட வந்து ஆதிச்சநல்லூருக்கு வந்து நம்ம அறிக்கையை ஏஎஸ்ஐலேருந்து அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு 15 ஆண்டுகள் ஆகிருக்குது. இதுதான் வந்து அன்றைக்கே நிலைமைனா, இன்றைக்கி ஒரு சூத்திரர்கள் உள்ள புகுந்து இந்த வேலையில் செய்யும்போது அவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்வார் என்பதற்கு தான் இதுதான் சாட்சி. இதில் வந்து அமர்நாத் போன்றவர்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள், அவர்களை வந்து தூக்கி பந்தாடுவது, அஸ்ஸாமுக்கு போடுவது, டெல்லிக்கு போடுவதுன்னு சொல்லி அறிக்கையை ஒரு எழுதி கொடுத்த மனிதன். அவருடைய வேலை என்ன? தான் பார்த்த விஷயத்தை, தான் கண்டுபிடித்த விஷயத்தை ஒரு அறிக்கையாக கொடுக்குறாரு. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. காரணங்களை என்ன அடுக்கிறாருன்னா, ஒரு அமைச்சர், அதாவது ஒரு அதிகாரி பதில் சொன்னால் பரவாயில்ல, ஒரு துறைக்கு அமைச்சராக வந்து அவர் வந்து துறையில் வந்து தேர்ந்த ஒரு ஆளா ஒன்றும் கிடையாது. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அறிவியல் பூர்வமாக சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குவோம், நீங்கள் வந்து இந்த நாட்டை வந்து ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொல்கிறாரு. சிம்பிளுங்க. அதாவது சாதாரண மனிதர்களுக்கு கூட ஏதோ ஒன்றிய அரசு இதில் வந்து பரீட்சை பேப்பரை திருத்தக்கூடிய ஒரு அத்தாரிட்டி போலவும், இங்கே ஆய்வு நடத்தியவர் ஏதோ ஒரு மாணவர் போலவும், அவர் கொடுத்ததுல ஏதோ தப்பு இருக்கு, சரியா எழுதிட்டு வானவர்கள் சொல்லுவது போலவும் ஒரு தோற்றம் இருந்துச்சுல்ல. சாதாரண மனிதர்கள் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு இந்த டிரான்ஸ்ஃபர் உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டும் விதத்தில் இருக்கிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஆங்காரத்தில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தெரியுறாங்க அப்படிங்கறது இது ஊர்ஜிதப்படுத்தி இருக்கு. அவங்க சொல்லக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்துக்கு ஆய்வு எதுக்குமே கிடையாது. ஆனால் நாம் சொல்லக்கூடிய நமக்கு வந்து கண்டுபிடித்த விஷயங்கள்லேயே ஒரு வையக்கரை நாகரிகமாக இருக்கட்டும், பொருணை நதி நாகரிகமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் வந்து சான்றுகளாக நம்ம எடுத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெறுப்பை கிளப்புது. இது 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே இருந்தது, 5500 ஆண்டுகளுக்கு முன்பாக இரும்பின் காலம் தொடங்கியது தமிழ்நாட்டில் தான். அப்புறம் அடுத்தடுத்து வெடிகுண்டுகளாக நாம் வீசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த இதெல்லாம் வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்போ நாங்கள் வேத காலம் எப்படா இருந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, ஆய்வு நடத்தி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அதற்கு ஏற்பளிக்க வேண்டியது ஏஎஸ் உடைய வேலை. ஏஎஸ்ஐ அதை கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு உலக தொல்லியல் பல்கலைக்கழகங்கள்ல இது ஒரு பேசுபொருளாகும். பேசுபொருளானா ஒப்பிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தையும் இதையும் ஒப்பிட்டு கட்டுரைகள் வர தொடங்கும், பேப்பர்ஸ் சப்மிட் பண்ண தொடங்குவார்கள். அது இன்னொரு விஷயத்தை கொண்டு போய் நிறுத்தும். அது இவர்கள் யாரு, மறுபடியும் இவர்கள் கேட்க விரும்பாத 2014 நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த ஒரு டிஎன்ஏ இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட டிஎன்ஏ ரிசல்ட்டை எப்படி ஒன்றிய அரசு நிப்பாட்டி வச்சுச்சோ அது போன்ற ஒரு நிலைக்கு வந்து போகக்கூடிய சூழல் வந்துடும். இப்போ 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறது என்றால் இது ஒரு டாபிக்காக இருக்கக்கூடாது. அப்போ இன்னொரு ஆபீசர் அங்க போட்டு அந்த ஆபீசர் கிட்ட பால கொடுத்துட்டு எங்க கிட்ட அது இல்ல, அவர் தான் இதற்கு கூடுதல் விவரங்களை சேகரிக்கிறதுக்கான நேரம் கேட்டிருக்காரு, அதற்கப்புறம் அவர் கொடுப்பாரு, கொடுத்ததுக்கு பிறகு நாங்க மறுபடியும் இப்ப சரியா இருக்கான்னு பரிசீலிப்போம், இதுல ஒரு கால இடைவெளி கிடைக்கும்ல, அதற்குள் இந்த 2026 தேர்தலை கடந்து விடலாம் அப்படிங்கறதான் இவர்களுடைய இந்த நோக்கம். இல்ல இதுல 984 பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து திரும்ப அனுப்பி விட்டாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு புள்ளி கமா கூட மாற்றாமல் எப்படி வந்து நீட் மசோதாவுக்கு திரும்ப அனுப்புனாங்களோ அதே மாதிரி தான் வந்து ராமகிருஷ்ணனும் திரும்ப அனுப்பியிருக்காரு. நான் வந்து எழுதியது தான், நான் பார்த்து ஆய்வு செய்த விஷயங்களில் எனக்கு வந்த ரிசல்ட்டுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு எந்த விதமான மாற்றமும் பண்ணலை. திரும்பவும் அதே ஒன்றிய அந்த தொல்லியல் துறைக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு. இது நடந்திருக்குது. இதுக்கு மேலே அவங்க எப்படி ஆக்ட் பண்ண போகிறாங்க, அது நீ சொன்ன மாதிரி வந்து புதிய ஒரு அதிகாரியை போட்டு புதுசாக ஒரு 40 பக்கம் அறிக்கையை போட்டு முடித்தாலும் முடிப்பாங்க இவங்க. அந்த பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் 2027 வந்து முதல் கட்ட பணி இன்னைக்கு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. எய்ம்ஸினுடைய முதல் கட்ட பணி வந்து முடிஞ்சிடும், 28 திறந்துருவோம், 2ஆம் கட்ட பணி ஹெலிகாப்டர் வருதான், உள்ள காடுகள் இருக்கான், மியாவாக்கி காடுகள் அமைதான், என்னென்னமோ இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க. பதில் போட்டிருக்காரு. அதாவது மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் கிட்ட எய்ம்ஸ் என்ன ஆனதுன்னு சென்று பார்த்தாரா அப்படின்னு கேட்டிருந்தேன். அதற்கு பதில் சொல்லும் விதமாக இந்த கற்பனை காட்சிகளை உருவாக்கி அளித்திருக்கிறார்கள். 2021 தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் அப்படின்னு நினைச்சு இதை தயாரிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதா அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருக்காரு. அதாவது கிராபிக்ஸ்லயே கட்டடம் கட்டி அதுல படம் காட்டுறாங்கன்னா அதை தமிழ்நாட்டில் காட்டணும் அப்படின்னு இவர்களுக்கு தோணுதுன்னா இவர்களுடைய அறிவு எந்த லெவலுக்கு இருக்கும். ஆல்ரெடி இந்த எய்ம்ஸ்ல போதுமான அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் துவைச்சு ஒரு கட்டத்துல போர் அடிச்சு
உன்னை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுங்க. 2 எலெக்ஷன் 3 எலெக்ஷன் ஆயிருச்சுங்க இதுல இவங்களை அடிச்சதுல. அது செங்கலுக்கே வாய் வலிச்சிருக்கு. இப்ப வந்து இந்த கருமத்தை போட்டா அப்ப ஏன்டா இதத்தான் 10 வருஷம் ஒட்டிட்டு இருந்தீங்களான்னு அவர் கேட்கறது விடுங்க, மக்களுக்கே தோணாதா? ஏங்க 1000 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனை, கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை 2021 ஆட்சிக்கு வராங்க. 2023 மார்ச்ல திறந்து வச்சாரு. 2 வருஷமா அந்த மருத்துவமனை வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுவும் சாதாரண, அதுவுமே 400 கோடி ரூபாய் ஃபண்டிங்ல கட்டப்பட்ட ஒரு பெரிய மருத்துவமனை. 1500 ஆஞ்சியோ பண்ணிட்டாங்க. அதாவது வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியா அதுவும் பார்த்தீங்கன்னா 1000கணக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர்ஸை சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சாதாரண ஒரு மாநில அரசு ஒரு மருத்துவமனையை வந்து எப்படி திறம்பட நடத்துதுங்கிறதுக்கு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை உதாரணம். இப்படி இருக்கும்போது இவங்க வந்து அதற்கு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இதே காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டுருச்சு. இதுக்கு பின்னாடி அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டுருச்சு. அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீ பண்ணலைன்னா உன்னால் முடியலையே கிடையாது. நீ வீம்பு இதுக்கு வச்சுருக்க, செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் கட்ட மாட்டேங்கிறது தான். எப்படி கீழடிக்கு வந்து நான் வந்து தோத்தாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை வந்து சீன்ற மாதிரியான விவகாரம் தான் கீழடி. இந்த விஷயத்தில் கூட வந்து நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மையை சொல்ல விடமாட்டேன்னு சொல்கிற பற்றியா, அதே மாதிரி தான் இந்த எய்ம்ஸ்லேயும் நான் வந்து எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேங்கிறதா வந்து ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடாக இருக்குது. இது இவங்களா செஞ்சாங்களா அல்லது அந்த கட்டட கான்ட்ராக்ட் எடுத்தவன் சரி இதைவாவது போடுவோம்? இந்த சுமந்த்லாம் கதறினாப்புல இல்லை, ஒரே ஒரு நர்ஸு, ஒரு டாக்டர், ஒரு ஊசி போட்டு விடுங்களா, அதை வச்சு நாங்கள் வந்து எதாவது பண்ணிக்கிறோம்டா, ஒரு கிளினிக்காவது ஆரம்பிக்கிறா அப்படின்னு கதறி பார்த்தாப்புல. கடைசி வரைக்கும் ராமேஸ்வரம் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் ராமநாதபுரத்தில் போய் எய்ம்ஸினுடைய இதை நடத்த என்னன்னா, இந்த எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரின்னு ஒன்று இருக்கு. அதான் கல்லூரி அந்த ராமநாதபுரத்தில் நடந்துட்டு இருக்கு. எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றேன் அப்படின்னு ஒரு செட்டு வெளியே போகும் பாத்தீங்களா, அவங்க இந்த கட்டடத்தையே பார்க்க மாட்டாங்க. பார்க்காம அவங்க வந்து எம்பிபிஎஸ் சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு போயிருவாங்க. அவர்கள் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு யாராவது கேட்டா, நீ அப்பா நீ படிச்ச காலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டா, இந்த வீடியோவை தான் எடுத்து இதுக்குள்ள ஏஐ மூலமா தான் போயிட்டு வர மாதிரி வீடியோவை இன்னொரு கிராபிக்ஸ் பண்ணி தான் காட்டணும். இது எவ்வளவு கொடுமை. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ்.